நாட்டுக்கு தன்னுடைய உயிரியை தியாகம் பண்ணான். ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒருத்தருடைய குடும்பத்தோட இந்த விழா நாங்கள் கொண்டாடுறோம் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு ஒரு சின்ன மரியாதை நாங்கள் செலுத்துகிறோம்னு நினைக்கும் போது அந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. வரதாஜன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நான் என்னுடைய லைஃப்பில் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும் தான் முதல்ல இருந்தேன். ஒரு நாள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்டே நான் கொண்டு போய் காட்டினேன், சைன் பண்ண சொல்லி. உயிருக்கு என்ன ஆனாலும் அது நாங்கள் தான் பொறுப்புன்னு பேரண்ட்ஸ் சைன் பண்ணக்கூடிய அந்த இடம். என் ஃபாதர் சைன் பண்ணார் கொஞ்சம் யோசிச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சைன் பண்ணல, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா நானும் எனக்கு எங்கேயாவது இராணுவத்தில் இருந்திருப்பேன். அதனாலேயும் என்னமோ தெரியாது, சினிமாவில் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணும்போது எனக்கு அறியாத ஒரு வேகம் வருது, ஒரு ஃபீல் வருது. இன்னைக்கு முகுந்த் சாருடைய தாயார் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன மாதிரி நிறைய பேர் ஹீரோஸ் போவாங்க, ஆனால் உங்கள் மகன் மாதிரி ஒரு ஹீரோ ரொம்ப ரேர். அப்புறம் இன்னைக்கு அவங்க மதர் அவங்க துணியார் அவங்க ஒய்ஃப் கூட வந்திருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு ஒரு போயம் ஒன்று எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனில் நான் ஒரு 2 வார்த்தை சொல்லிக்க விரும்புகிறேன். There was a man who was a man. There was a man who was a very small, naughty boy in him. There was a man who was human. There was a man who was one of the real sons of this nation. And there is a man who is an inspiration and who is an example. Yes, one and the only Major Mr. Vardaraj. And cheers, sir, wherever you are. Cheers. And we welcome the family on the stage, please. Courtesy is my son Mukund. அவனுக்கு சின்ன 3rd class படிக்கிறதுலேருந்தே சொல்லுவான், நான் பார்டரில் போய் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு. அது அந்த எண்ணம் எப்படி வந்தது எனக்கு இன்னும் தெரியாது. அப்புறம் இந்த மாதிரி நாங்கள் ஆலப்புழா போனபோது ஜென்டில்மேன் ஃபிலிம் வந்தது. இவன் எங்கள் வீட்டிலாம் சொல்லலை, இவன் என் பாட்டு யாரோ பசங்களோட போய் சினிமா பார்த்துட்டு வந்துட்டான். அதுலேருந்து அவனுக்கு அந்த போலீஸு எல்லாம் அந்த ஃபைட்டிங் எல்லாம் ரொம்ப ஆசை அவனுக்கு. இதை நிறைவேற்றணும்னு ரொம்ப மனசில் வச்சுருந்தான் போட்டிருக்கு, எனக்கு ஒன்றும் தெரியாது. திருப்பி நான் கேரளாவில் 7 வருஷம் கழிஞ்சிட்டு மெட்ராஸ் வந்தபோது கிராஜுவேஷன் முடித்தான். சரி, கால் சென்டரில் ஜாயின் பண்ணான். சரி, இப்படியே போயிடும் போட்டிருக்குன்னு நினச்சிருந்தேன். திடீர்னு இல்லைப்பா, எனக்கு ஒரு 4000 rupees கூட நான் ஒரு ட்ரைனிங் போனேன் எஸ்எஸ்பிக்கு. ஐ வாண்ட் டு ஜாயின் ஆர்மின்னா. அதில் இன்ஃபென்ட்ரி தான் வேணும் எனக்கு. அண்ட் ஐ வாண்ட் ஒன்லி ரஜ்புத். அது ரொம்ப ஃபேமஸ். ஈவன் நம்ம விகே சிங் சார் கூட அதில் தான் இருந்திருக்காரு. அண்டு அவன் நினச்சதை சாதிச்சுட்டான். யூஸ்வலாக பேரண்ட்ஸ் தான் குழந்தைகளுக்குலாம் வெல்த்து, குட்வில் எல்லாம் கொடுப்பாங்க, இன்ஹெரிட் பண்ணுவாங்க பசங்க. ஆனால் என் கேஸில் திஸ் இஸ் த அதர் வே. ஐ எம் இன்ஹெரிட்டிங்
his wealth, his goodwill, everything. I thank Arjun sir வந்து என்னை கூட்டு போது நான் அவர்கிட்ட சொல்லும்போது சார் நான் வந்து ஒரு ஆக்டரோட பேசுகிற மாதிரி எனக்கு தோணல, ஒரு ஆர்மி பர்சனோட பேசுகிற மாதிரி தான் தோணித்தேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். இன்றைக்கி மாட்டுப்போன ஊருக்கு போகிறா இருந்தாலும் சார் கூட்டிருந்தாலும் நாங்கள் வந்து தான் இதுக்கு போகணுன்ட்டு பேக் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டோம். இங்கே ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் எனக்கு ஒரு 3 பார்ட். ஒன்று டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர், இத்தனை ஒரு ரோல் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆஸ் எ ப்ரொடியூசர் அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நல்ல செலவழித்து இந்த படத்தை பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் பார்த்தா நிச்சயமாக வித்தியாசமாக நடிக்க முயற்சி பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்களுக்கு அப்பாற்பட்டு இதில் வேறு மாதிரி ஏதாவது பண்ணலான்னு முயற்சி பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆஸ் எ டைரக்டர் அப்படின்னு பார்த்தா இது நான் பண்ண ஒரு 10 படம் டைரக்ஷன் எல்லாம் ஒரு சைடில் இருந்தால் இது ஒரு மாதிரி முயற்சி பண்ணியிருக்கேன். என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது கதை, அந்த கதையை வந்து திரையில் சொல்கிறது வித்தியாசமாக சொன்னால் தான் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட் இன் திஸ் பிக்சர். திரைக்கதையை ரொம்ப வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் மெயின் வந்து ஒரு டைரக்டருக்கு இந்த டீம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு டீம் கிடைச்சிது. என்னுடைய கேமராமேன் வேணு அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கேமராமேன். அப்புறம் அர்ஜுன் ஜன்யா, இன்னைக்கு இந்த இசை வெளியீட்டு விழா இசை நாயகன் சொல்ல அர்ஜுன் ஜன்யா அவர் தமிழ்காரர் தான், ஆனால் கன்னட அங்கே போய் பெரிய ஆளாயிட்டார், நம்பர் 1 மியூசிக் டைரக்டருக்கு. ஸோ அவர் இங்கே தமிழ் படத்தில் இதான் முதல்ல அறிமுகப்படுத்துகிறோம். அண்ட் ஹீஸ் டன் அன் எக்ஸலண்ட். நீங்கள் பார்த்தீங்க, இப்போ சாங் பார்த்துருக்கீங்க. இஸ் டன் அ வெரி குட் ஜாப். அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய பில்லர் எனக்கு இந்த படத்தில் என்னுடைய எடிட்டர் கேகே. எடிட்டிங் ஸ்கூலில் அவர் மாஸ்டர் அவர். ஸோ ஒரு எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தார். அப்புறம் என்னுடைய அசோசியேட் டைரக்டர் ஜெகன் இல்லைன்னா நான் இந்த படம் பண்ணியிருக்க முடியாது. பிகாஸ் அவ்வளோ எனக்கு தோள் கொடுத்து த்ரோட் த பிக்சர் பண்ணார். ஸோ இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். அப்புறம் இந்த படம் நான் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டைட்டில் ஒரு நாட்டுப்பற்று. என்ன நாட்டுப்பற்று? வெறும் வந்து எல்லையில் நின்று போராடுறது மட்டும் நாட்டுப்பற்று இல்லை. இங்கே இருந்து கூட இந்த நாட்டுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சால் அது ஒரு வகையான ஒரு நாட்டுப்பற்று தான். ஸோ இந்த படத்தினுடைய என்னுடைய கதை வந்து ஒரு எஜுகேஷன் சம்மந்தமானது. இந்த நாட்டில், நம்ம நாட்டில் எஜுகேஷன் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு காமன் மேனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த கதை. ஸோ நம்ம நாட்டில் எப்படி இருக்குது கல்வித்தரம் எப்படி இருக்குது, என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இல்லை அப்படிங்கிறதா ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் நான் இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி வந்தது. அது வந்து இந்த நாட்டினுடைய நம்ம தமிழகத்து மாண்புமிகு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சில விஷயங்கள் வந்து தெரிவித்தாங்க. அது வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு கட்டணமில்லா கல்வி, ஊக்கத்தொகை, படிக்கணினி, மிதிவண்டி, 4 இனச்சிலைகள், பாடப்புத்தகங்கள், புத்தகப்பை, கிரையான்ஸ், மதிய உணவு, காலணிகள், இலவச பேருந்து, பயண அட்டை, இன்னும் எத்தனை சிறிகள் கோடிக்கணக்கில் செலவிட அனுமதி அளித்து ஒவ்வொரு பள்ளியிலையும் ஸ்மார்ட் வகுப்பறை நடத்தியிருக்கிறார் நம்ம முதலமைச்சர் அவர்கள். இந்த ஏழை எளிய மாணவர்களுடைய சார்பில் இன்னைக்கு நான் அவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்க
கடமைப்பட்டிருக்கிறேன். அப்புறம் என்னுடைய ப்ரொடக்ஷனில் இது வந்து 8வது ஒரு படம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெறும் ஜெயிக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் நல்லா பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன். நிச்சயமாக மக்கள் இதில் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை விட நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இப்போ படம் முடிஞ்சு போச்சு. அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறேன். அந்த சென்சார் ஆன உடனே அந்த டேட்ஸ் தெரிவித்து ரிலீஸ் பண்ண போகிறேன். அண்ட் அகெயின் இந்த விழாவுக்கு வந்த நம்ம வரதராஜன் ஃபேமிலி அவங்களுக்கு என்னுடைய குடும்ப சார்பிலையும் இங்கே இருக்கிற எல்லாருடைய சார்பிலையும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங் சார். யூ மேட் மை ஒகேஷன் டுடே. தேங்க்யூ ஸோ மச். பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்தையே இங்கே கொண்டு வந்திருக்கிற அர்ஜுன் சார், மேஜர் முகுந்த் சாருடைய குடும்பம் நாடே இங்கே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நிகழ்ச்சி நிகழ்ச்சி ரொம்ப எங்களுக்கு கூச்சமாக இருந்தது, உள்ளே உட்காரத்துக்கு கஷ்டமாக இருந்தது, யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு நாடே இங்கே வந்திருக்குது. அவருக்கு வந்து அவரோட குடும்பத்தாருக்கு இங்கே வந்திருக்கின்றவங்க அனைவரின் சார்பாகவும் உலகமெங்கும் இருக்கின்ற தமிழ் மக்கள் சார்பாகவும் சிறப்பு விருந்தினர்கள் சார்பாகவும் அந்த குடும்பத்திற்கு நன்றினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 சினிமாவில் ஒரு பாட்டு தான் நான் பாடணும்னு நினச்சேன். எழுதக்கூடிய எண்ணெல்லாம் எனக்கு கிடையாது. ஒரு பாட்டு மட்டும் பாடலாம் அப்படின்னு என்னோட எண்ணம் சின்ன வயசுலேருந்து பாடுந்தால. ஆனால் சினிமாவில் வந்த பிறகு நிறைய பாடல் பாடக்கூடிய காலகட்டத்தில் 2 பாடல் பாடணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அது 2 ஆண்டுகளில் நிறைவேறிவிட்டது. ஒன்று வந்து திரைப்படத்தில் ஒரு பக்தி பாடல் பாடணும் அப்படின்னு நினச்சேன். மிக பிரம்மாண்டமான திரைப்படம் இயக்குனர் பாலா சாரோட பரதேசி திரைப்படத்தில் தன்னைத்தானே நமக்காக தந்தானே, மண்ணை காக்க ஒளியாக வந்தானே, மாட்டு தொழுவ கூட்டில் பிறந்த தேவ தூதனாம், ஆட்டும் மந்தையை ஒட்டி செல்லும் நல்ல ஆயனாம், காட்டு வழியில் பாதை காட்டும் கன்னி மைந்தனை, பாட்டு பாடி ஆட்டமாடி ஆர்ப்பரிப்போமே. அந்த ஒரு பாடல் வந்து ஒரு பக்தி பாடல் பாடணும். என்னுடைய எண்ணமே அதான். சினிமா 2 பாட்டு பாடணும். இன்னொன்று படிப்பு சம்பந்தமான விஷயம். இந்த திரைப்படம் ஏதோ கடவுளோட அருளால் அர்ஜுன் சாரோட அவருடைய பார்வையால் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா என்னுடைய குடும்பத்தில் நான் மொத்தம் 7 பேர். என்னுடைய ஃபாதர் இறந்து 35 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு 34 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு 44 வயசு ஆகுது. இப்போ 34 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா மட்டும்தான் வீட்டில், அவங்க தான் ஏர்னிங் பர்சன். எங்கள் அம்மா வந்து எங்கள் பெரிய அண்ணன் வந்து அவர் பிஎஸ்சி பிடெக் எம்டெக் டிஐஎஸ் முடிச்சிருக்காரு. இன்னொரு அண்ணன் பிஎஸ்சி பிஏ எம்எல் பிஎல்எம்எல் படிச்சிருக்காரு. அவரும் 4 டிகிரி, அவரும் 4 டிகிரி. நானும் பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎல் முடிச்சு எம்எல் பண்ணியிருக்கிறேன். என் குடும்பத்தில் எல்லாமே படிச்சிருக்கிறோம். அதில் படிப்பு சம்பந்தமான பாடல் எனக்கு வந்து என்னை பாட வச்சதுக்கு அர்ஜுன் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் கவிப்பேரரசு வைரமுத்து சாரோட வரிகள் யோசித்தே பார்க்க முடியாது யாருமே. அவரெல்லாம் நான் பார்ப்பேன்னா அவர் பாடல்லாம் ஒரு வரினா கோரஸ்னால் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு காலகட்டம். ஆனால் கானா பாலாவையை நான் வந்து கவிப்பேரரசு வைரமுத்து சாரோட வரிகள் வந்து பாடினேன். ரெக்கார்டிங்கில் எனக்கு வந்து மிக ஒத்துழைப்பு தந்த அர்ஜுன் சார். அப்புறம் என்னுடைய சகோதரர் அர்ஜுன் ஜென்யா அண்ணன், அவர் கன்னட மியூசிக் டேரக்டர் கிடையாது, தமிழ் ஆள் தான். இங்கேருந்து மாறி மாறி போனார் அப்படின்னு சொன்னார். அந்த தமிழ் உணர்வு அவர்கிட்ட இருந்ததால் தான் இந்த படத்துக்கு வந்து சூப்பரான மியூசிக் பண்ணியிருக்காரு. பாடல் வரிகள் வந்து படிக்கிறப்ப அந்த உணர்வு தெரில, ஆனால் போக போக பாட தான் எனக்கு அந்த ஃபீல் கிடச்சிது. அதே நேரத்தில் திடீரென்று இந்த படத்தில் வந்து நீங்கள் பண்ண அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சார் கேட்டார். அவரோட அழைப்பையும் அந்த டோட்டல் அந்த ஜெய்ஹிந்த் டீமோட அழைப்பையும் ஏற்றுக்கொண்டு நான் பெங்களூர் போயிருந்தேன். முதல் நான் 3 லாங்குவேஜில் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த லாங்குவேஜில் வந்து நான் லிப்பிங் கொடுத்துருக்குறேன். மற்ற கன்னடம் தெலுங்கில் வந்து அந்த கோ ஆக்டர்ஸ் கூட இருந்திருக்கிறேன். அது எனக்கு ஒரு சின்ன ரெக்கார்டு தான். அது 3 லாங்குவேஜில் பண்ணியிருக்கிறேன். ஜெய்ஹிந்த் 2 வந்து கல்வியை மக்களிடத்தில் ரொம்ப வேகமாக கொண்டு போவோம். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நான் பாடகர், என் பிள்ளை படிக்கணும்னு ஆசைப்படுவேன். என்ன தான் படித்தாலும் பாடினாலும் படிப்பு இல்லைன்னா எதுவுமே முடியாது. இதுதான் இந்த கான்செப்ட். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் படிப்புக்கு நிச்சயமாக தேவை. அதை உணர்த்துகின்ற மிகப்பெரிய திரைப்படம் ஜெய்ஹிந்த் 2. இந்த படத்தில் உழைத்த அனைத்து டெக்னீஷியன்ஸ்களுக்கும் மற்றும் என் அண்ணன் மனோபால் அண்ணன், மைக் சாம் அண்ணன், அடிக்கடி அந்த பாடல் எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடுறார் மைக் சாம் அண்ணன், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு மிகப்பெரிய நிகழ்வு. மனோபாலன் சொன்ன மாதிரி எந்த திரையுலகமும் எடுக்காத ஒரு வித்தியாசமான முடிவு. அவங்க வீட்டில் போய் கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் வந்து அவருடைய மகன்
மறைந்தும் இன்று மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கார் நம்மிடையே. அவர்கிட்ட போய் கேட்குறதே கஷ்டம். அவர் எவ்வளோ பெரிய மூமெண்ட்ஸ் பண்ணி அந்த வீட்டுக்கு ரீச் பண்ணி இந்த விஷயத்தை வந்து நாட்டு மக்களுக்கு கொடுக்க வந்தார். அர்ஜுன் சாருக்கும் அவருடைய திரைப்பட குழுவினருக்கும் இந்த நேரத்தில் நன்றினை தெரிவித்துக்கொண்டு, என்னுடைய மௌனம் ரவி அண்ணன் பிஆர்ஓ அவருக்கும், பத்திரிகை நண்பர்கள், கூட நண்பர்கள், இந்த விஷயத்தை நல்லா மிக பிரகாசமாக கொண்டு போங்க, எல்லாருக்கும் இது போய் சேரணும் என்பதை உங்களிடம் பணிவுடன் தெரிவித்துக்கொண்டு, நான் பாடிய பாடல் வந்து, ஐயா படித்தவரே அஞ்செழுத்து அர்ஜுனரே, கல்வி கண் துறக்க வந்த காமராசு வகையராவே, பிச்சை எடுத்தாச்சும் படிக்க வைக்க சொல்றாங்க, பிள்ளைங்க படிப்புக்கு பிச்சை எடுத்தோம் நாங்க, பணக்கார படிப்பு ஏழைக்கும் தாங்க, கல்விக்கு வழி செஞ்சா கடவுள் தான் நீங்க, ஐயா படிச்சவரே அஞ்செழுத்து அர்ஜுனரே, ஆன வேலை குதிரை வேலை ஆகி போச்சு படிப்பு, ஆன வேலை குதிரை வேலை ஆகி போச்சு படிப்பு, எங்க ஆஸ்தி எல்லாம் வித்து வித்து அத்து போச்சு பொழப்பு, 3ஆம் கிளாஸ் படிக்கும் முன்னே 3 காணி போச்சு, 7ஆம் கிளாஸ் போகும் முன்னே இருந்த வீடும் போச்சு, இருந்த வீடும் போச்சு, வீணையத்தா வித்து புட்டா சரஸ்வதி ஆத்தா, அவ பணம் கட்ட முடியாம பரீட்சையிலே தோத்தா, ஐயா படிச்சவரே அஞ்செழுத்து அர்ஜுனரே, கல்விக்கம் துறக்க வந்த காமராசு வகையராவே. சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மேஜர் முகுந்த் சார் அவருடைய குடும்பத்தினருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். Well, today is the audio launch of Jai Hind 2. எனக்கு வந்து 2 மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு. ஒரு ஆடியன்ஸா இந்த படத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வலா இருக்கு. And at the same time ஒரு பொண்ணா ரொம்ப பெருமையாவும் ஃபீல் பண்றேன் எனக்கு. Because I as an insider know the kind of hard work and எவ்வளோ சிரமம் பட்டிருக்காங்க அப்பான்னு எனக்கு தெரியும். So I'm very very proud and the whole teamக்கு all the best சொல்ல இஷ்டப்படுறேன். And music வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அர்ஜுன் ஜன்யா சார் பண்ணிருக்காங்க. I think படத்துக்கு பொருத்தமா இருக்கு music. So I really like it. கானா பாலா சார் song வந்து என்னோட favorite. So I'm sure all of you all will also like it. I'd like to wish Simran, because this is her debut film, all the best to her. And thank you so much, the family of Major Mukund Varadarajan, because it's definitely a pleasure to have you all with us. I think the kind of strength, the kind of valor, and what he's shown to our country is something truly inspirational. So thank you so much and have a great evening. Jai Hind. Thank you. நிகழ்ச்சியை நெகிழ்வா ஆரம்பிச்ச முதல்ல அர்ஜுன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இது யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு எதுலையுமே வித்தியாசமாக திங்க் பண்ணுறது உங்களுடைய வழக்கம். அதில் இதுலேயும் முகுந்த் வரதராஜன் அவர்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு இங்கே ஆனர் பண்ணது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. எந்த சினிமாக்காரனும் செய்யாத ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் ஒரு தடவை வந்து ஒரு ஷார்ட் சொன்னார். ஷார்ட் சொன்னோன்னே நான் சொன்னேன், இந்த மாதிரி ரிஸ்கி ஷார்ட்லாம் நான் பண்ண மாட்டேன் அர்ஜுன் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து என்னங்க இது ஒரு சாதாரண ஷார்ட் தானே, ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னாரு. அவர் ஓட்ட சொன்னது ஒரு டிவிஎஸ் 50. நான் இதெல்லாம் பண்ண மாட்டேங்க, ஏன்னா ரொம்ப ரிஸ்கான ஷார்ட்டு. அப்போ நாங்கள் 80 அடியிலேருந்து குதிக்கிறோம்ல, அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு தான் பேனர் வைக்கிறாங்க, எங்களுக்காக பேனர் வைக்கிறாங்கன்னு கேட்டேன். அப்புறம் அவரை வந்து பண்ண சொன்னார். அந்த ஹீரோயின் அவங்க பாவம் வந்து ஏறி உட்கார்ந்தாங்க. இங்கேருந்து அவ்வளோ தூரம் தான் போயிருப்பேன். மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி அந்த அம்மாவுக்கு வந்து காலெல்லாம் அடிபட்டு, எனக்கு கையெல்லாம் அடிபட்டு அப்படியே தளர்ந்து போய் அர்ஜுன் சார்கிட்ட, இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்போலேருந்து ரிஸ்கி ஷாட்லாம் நாங்கள் பண்ணுறதில்லை, காமெடினா மட்டும் பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். என்னங்க இந்த ஒரு ஷாட்டு கூட போட மாட்டீங்களா? அப்போ உங்களுக்கு டிவிஎஸ் 50க்கெல்லாம் டிரைவர் வச்சு தான் ஓட்டணும் போல இருக்குன்னாரு. நீங்கள் ஓட்டுறீங்க இப்போ எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னேன். இது வந்து என்னன்னா, அவர் வந்து இப்போ ராஜகோபால் சொன்ன மாதிரி
இசை மட்டும் இல்லை, ஆக்ஷன் மட்டும் இல்லை, நல்ல நகைச்சுவையை நல்லா ரசிக்கக்கூடிய ஒரு மனுஷன். இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துக்கலாம், அதில் என்ன நடந்ததுன்னே தெரியல. அவ்வளோ பரபரப்பு அப்படி போயிட்டு அவருக்கு பாருங்க, ஒரு சமூக பொறுப்பு இருக்கிற ஒரே காரணத்தினால்தான் இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை கையாள முடியுது. ஏன்னா கல்வி தரத்தை பற்றியும் அதை பற்றியான அஸ்திவாரத்தை கையில் எடுக்கும்போது ரொம்ப டேஞ்சர், ராவாயிரும். அதை சினிமாவை கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ எல்லா விஷயங்களும், பாடல் சேர்க்கணும், நகைச்சுவை சேர்க்கணும், எல்லாத்தையும் இருக்கிற போது நம்ம எடுத்துக்கிட்ட காரம் மிகுந்த ஒரு பொருள் டைலூட் ஆகி போயிடும். ஆனால் அதையும் தாண்டி இதில் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு. ஒரே விஷயம், அவருக்கு இந்த பொறுப்புணர்ச்சிக்கு வர காரணம் என்ன அப்படின்னு யோசனை பண்ணால், அவருடைய பிறந்த தினம் ஆகஸ்ட் 15. அந்த நாளில் பிறந்ததுனால தான் இந்த மனுஷனுக்கு இதெல்லாம் தோணுது. மற்றபடி இதில் நடித்த அனைவருக்கும் என்ன வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வரதராஜ் சார், எங்களை ரொம்ப பெருமைப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 1984 நான் தயாரிப்பாளராக அடியொழித்த காலத்தில் எனக்கு பக்கபலமாக இருந்து கதாநாயகன் நடித்து மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்த கதாநாயகன் தான் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள். அந்த படம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே என்னவோ தெரியாது, அவங்க அப்பா அடிக்கடிக்கு படப்பிடிப்பு தளத்துக்கு வருவார். என்னுடைய பாங்கை பார்த்துவிட்டு அவர் அர்ஜுனை அழைத்து, தமிழ்நாட்டிலே உனக்கு மூத்த சகோதரன் தானு தான், ஆகவே என் குடும்பத்தில் 3 பிள்ளைங்க, அதில் முதல் பிள்ளை தானு அப்படின்னு சொல்லி நெகிழத்தக்க அளவுக்கு சொல்லியிருக்கிறார். அன்றிலிருந்து என்றும் அர்ஜுன் குடும்பம் எங்களது குடும்பமாக கருதுகின்றேன். அதனால்தான் என்னவோ தெரியவில்லை, அந்த நேரத்தில் 100 அடி கட்டவுட்டு எழுதி வைக்க சொன்னால் ஜெயா ஆர்ட்ஸ் கோபால் அவர்கள் 75 அடி கட்டவுட்டு எழுதி வைத்து விட்டார். நான் அந்த காலத்தில் 90 அடி தான் உயரமான கட்டவுட்டு வைத்த பழக்கம் உண்டு. ஆகவே 10 அடி சேர்த்து முதன்மை இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கட்டவுட்டை எடுத்து வேலூர் அலங்கார் தேட்டருக்கு தந்துவிட்டு 100 அடி கட்டவுட்டு எழுதி வச்சு டிரைவ் ரெஸ்டாரண்ட் முன்னாடி வச்சேன். அந்த கட்டவுட் வைக்கிறதுக்கு பெரிய பிரச்சனைகள் உருவாகும் போதெல்லாம் திரையுலகின் தந்தை டிஆர் அவர்கள் பக்கபலமாக இருந்து கார்பரேஷன் கமிஷனர் சொல்லி ஒரு 3 மாதங்கள் அதை இருப்பதற்கு உத்தரவு வாங்கி தந்தார். ஆகவே இந்த நினைவு நாளில் நான் நிகழ்வோடும் அந்த தெரிவித்துக் கொள்கின்றேன். அர்ஜுன் தொட்டுகின்ற அத்தனை இயக்கக்கூடிய படங்கள் அத்தனையும் வெற்றி படங்களாகத்தான் இந்த திரையுலகுக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல்தான் இந்த திரைப்படமும் திரையுலகுக்கு மட்டுமல்லாமல் திரையரங்கத்தாருக்கும் விநியோகத்திற்கும் ஒரு வற்றாத அமுத சுரபியாக இந்த படம் வசூல் சாதனை அடையும். என்னவோ தெரியவில்லை, முதல் நிகழ்வே மனதை நெகிழ வைக்கக்கூடிய நிகழ்வாக முகுந்த் வரதராஜன் அவருடைய பயோகிராஃபியை போட்டு காண்பிக்கும் பொழுது, நான் சிறைச்சாலை படத்தை தயாரித்த அந்த ஒரு நிகழ்வில் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு சிறப்பினை செய்த முகுந்த் அவர்களுக்கு உண்மையிலேயே வரதராஜன் அவர்களுக்கு சொல்லிக்கொள்வேன். தோன்றி புகழோடு தோன்றுக என்ற வள்ளுவர் வாக்கு கணங்க தோன்றிய புள்ளதான் உங்க முகுந்த். அப்படிப்பட்ட பிள்ளைய ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை நாட்டுக்காக உயிர் நீத்த போராளி என்ற தாய் தந்தையராக நீங்கள் பெரிய பாக்கியம் செய்திருக்கிறீர்கள். இந்த நாடே உங்களுக்கு தலை வணங்குகிறது. அர்ஜுன் அவர்களுக்கு சொல்லிக்கொள்வேன், தேசப்பற்று ஊக்குவிப்பதற்காக நீ அத்துணை சிறப்பான படங்கள்லாம் தந்திருக்கிறாய். இன்று நீ போட்ட இந்த குறும்படம், இந்த படத்தின் உலகமெல்லாம் விளையிடும் பொழுதெல்லாம் இந்த குறும்படத்தையும் முன்னோட்டமாக முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு காணிக்கை என்று போட்டு இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்குமாறு உன்னிடம் கேட்டுக்கொள்கிறேன். உனக்கு இது 8வது படம் என்று சொல்கின்றாய். இது 8வது படம் 8த்துக்கும் வெற்றி எதிரொலிக்கும் படமாக அமையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். And my salute to Major Mukund sir's family. நான் வேறு எங்கள் ப்ரெஸ் மீட்டில் அங்கே இருந்தாலும் நிறைய பேச மாட்டேன். பட் இங்கே பேசி ஆகணும்னு தோணுது. ஏன்னா
அர்ஜுன் சார் வந்து என்ன மியூசிக் டைரக்டராக எடுக்கிற எந்த இதுவுமே அவருக்கு கிடையாது. பட் ஏன்னா அவரோட பெரிய மனசு ஹீ கேவ் மீ அ சான்ஸ் ஃபார் ஜெய்ஹிந்த். ஏன்னா ஜெய்ஹிந்த் வந்து ஒரு 25-30 டைம்ஸ் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுலேருந்து. அவரோட எல்லா படம் வாட்ச் பண்ணி வளர்ந்தது, அவரோட படத்தில் இருக்கிற மியூசிக் கேட்டு வளர்ந்தது. ஸோ அவரோட டைரெக்ஷனில் அவர் ப்ரொடக்ஷனில் மியூசிக் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு அர்ஜுன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மியூசிக் வந்து சொன்னால் 4 songs இருக்குது, 3 songs and 1 bit. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சாங் பண்ணுறப்போ அர்ஜுன் சார் வந்து காலையில் 7 o'clock போடுவார், நான் ஒரு 7:30க்கு அங்கே இருப்பேன், அவர் 6:45 அங்கே இருப்பார். 7:30 ஸ்டார்ட் பண்ணான்னா வி யூஸ் டு கோ அப் டு 6:30 or 7 in the evening. ஏன்னா அது வரைக்கும் கூட தான் இருப்பார், வேறு எந்த வேலையை அவர் ஷேர் பண்ணிக்க மாட்டார். ஹி யூஸ் டு சிட் வித் மீ. ஒரு சரணத்தில் ஒரு ஃப்ரேஸ் ஓகே பண்ணானோட 2 days ஆகும். ஸோ அந்த பேஷன்ஸோட அவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அண்ட் திஸ் வாஸ் அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஸோ அது அவ்வளோ பண்ணதுனால எனக்கு பாலா சாரோட உட்கார ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பாலா சார் சாங் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, எந்தெந்த ஃப்ரேசஸ் எங்கெங்கே வரணும் அது கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னார். ஸோ அதுக்கு ஸோ தேங்க்ஃபுல் சார். அண்ட் அர்ஜுன் சார் தான் அதுக்கு காரணம். என்ன ஒரு ஃப்ரேஸ் எங்கே வரணுன்றதுக்கு அவர் தான் உட்காந்து எனக்கு கூட ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்தாரு. ஹேவ் ட்ரைட் மை லெவல் பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீட் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். ஒரு 6:30 மணி அப்பொழுது தான் வந்து ஃபோன் வந்தது, இந்த மாதிரி அர்ஜுன் சார் பேசணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஏதோ ஆடியோ ஃபங்க்ஷன் ஏதோ இருக்கும் போல இருக்குது, இதை எப்படி என்ன போய் சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். நாளைக்கு என்ன இதுலேருந்து எஸ்கேப் ஆகுறது, கொடுங்க பேசலாம். பேசின முதல் வார்த்தையே வந்து இந்த மாதிரி முகுந்தன் ஃபேமிலி வர்றாங்க. எனக்கு ரொம்ப உண்மையை சொல்லணும்னா அர்ஜுன் சார்கிட்ட இருக்கிற நேர்மை ரொம்ப பிடிக்கும். இப்போ அவர் சொன்னார், மிலிட்ரியில் நான் சேரணும்னு ஆசைப்பட்டேன், அம்மா அழுதுட்டு கையெழுத்து போடல, அப்பா அம்மா நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கணும், போட்டிருந்தா ஒரு ரியல் ஆக்ஷன் கிங்காக இருந்திருப்பார் இந்தியாவோட. சினிமாவில் தானு சார் வரப்போகிற எல்லாருக்கும் ஒரு பட்டத்தை கொடுத்துட்டே இருப்பார், அது அவரோட வழக்கம். அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா தானு சாரோட அர்ஜுன் சாரோட அப்பா வந்து தன்னோட மூத்த அண்ணன் அப்படின்றதுனால அவரை வர வச்சுக்கிறார். இப்போ அர்ஜுன் சார் நினச்சா இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்க எந்த ஸ்டார் வேணாலும் யாரை கூப்பிட்டாலும் இங்கே வந்து இங்கே வந்து இருந்தாலே வந்து அமர்ந்திருப்பாங்க. ஆனால் அவர் யாரை கூப்பிடணும்னு தோணியிருக்கு, தனக்கு மூத்த அண்ணனாக கருதுகிற தானு சாரை, தன்னை அறிமுகப்படுத்தின ராமநாராயண் இயக்குனர் ராமநாராயணன் அவர்களோட குடும்பத்தாரை, முகுந்தன் அவருக்கு நாட்டு மேலே உள்ள ஒரு வெறி கொண்ட பற்று, தன்னால் ஒரு மிலிட்ரியில் போய் சாதிக்க முடியாத குறைந்தபட்சம் செல்லுலாயிலையாவது செஞ்சு காமிக்குமேன்னு அவர் எடுக்கிற முயற்சி, இதெல்லாம் பார்க்கும்போது இதில் நேர்மை மட்டும்தான் இருக்குது. இந்த நேர்மையான இப்படி ஒரு நேர்மையான ஃபங்க்ஷனுக்கு போகலைன்னா அதை விட அவமானம் எனக்கு வேறு எதுவுமே இல்லைன்னு நான் நினச்சேன். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் வெற்றி அடையணும், அது இது ஒன்று வாழ்த்து சொல்கிறது, அது இதெல்லாம் அது ரொம்ப ஃபார்மாலிட்டி. மனப்பூர்வமாக சொல்கிறேன், இந்த பாட்டை பார்க்கும்போது அந்த அர்ஜுனோட ஒர்க்கு வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. 3 பாட்டு தான் சொன்னாங்க. இந்த மாதிரி படங்களுக்கு 3 பாட்டு தான் இருக்கணும், இல்லைன்னா அந்த தேசப்பற்ற சொல்லக்கூடிய அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்கிற போது கேலி கூத்தாயிடும். திடீர்னு நாங்கள் பாடலில் ஒரு கற்பனை பண்ணிட்டு ஒரு கூத்துப்பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாக்க அது ரொம்ப கேவலம். அப்படி ஒரு கமர்ஷியல் பண்ணுறத விட பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அந்த மாதிரி இது வரைக்கும் அர்ஜுன் சார் வந்து ரொம்ப நேர்மையாக தான் படம், அவர் டைரக்ட் பண்ண படம், நான் பர்டிகுலராக சொல்கிறேன், அவர் டைரக்ட் பண்ண படம். வேறு படங்களை பற்றி நான் பேச விரும்பல. படத்தில் ஒரு நேர்மை எப்பவுமே இருக்குது. அந்த நேர்மை இருக்கும் இந்த படத்தில் நிச்சயம் இருக்கும்னு நம்புகிறேன். படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள்னு சாதாரணமாக சொன்னாலும் அது என்னோட ஆள் மனசுலேருந்து வர வார்த்தை. சினிமாட்டோகிராஃபர் வேணு மற்றும் முகுந்தன் ஃபேமிலி எல்லாருக்கும், ஐஸ்வர்யா முதல் முறையாக இணைத்த ஏற்பாடுங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அர்ஜுன் சார், நீங்களாவது 2 ஆம்பளை பிள்ளைங்களை பற்றி மிலிட்ரிக்கு அனுப்பியிருக்கலாம்.
முள்ளெல்லாம் போக முடியல என்ன கூட பரவாயில்ல. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு தேசத்தில் நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக தான் நான் இதை கருதுகிறேன். கானா பாலா சொன்ன மாதிரி இந்திய திருநாடே இங்கே இருக்கிற மாதிரி முகுந்தன் ஃபேமிலி இங்கே இருக்காங்க. சொன்னது ஒன்றும் பேச தெரியாது, பேசுகிறேன்ற பேரில் எல்லாரையும் மென்ஷன் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். ஆனால் குறிப்பாக அந்த ஒரு வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது, சொன்ன வார்த்தை. அதையும் நான் ரிப்பீட் பண்ணி அவனுக்கும் நன்றி சொல்லிடுறேன். நான் எந்த சினிமா நடிகர்களுடையோ புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டதும் இல்லை, அதை ஞாபகத்துக்காக பாதுகாத்து வச்சுக்கிறதும் இல்லை. பட் இந்த ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், பேச்ச முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த முகுந்தன் ஃபேமிலியோட ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள நான் ஆசைப்படுறேன். அகர வரியில் பெண் கவியில் காவிய தமிழில் புத்தெழுச்சியில் தமிழ் மீடியாவின் தமிழில் தினமும் உலகை புதிதாய் காணலாம்.